சாண்ட்விச் எடுத்து தந்தா 21 லட்சம் ரூபாய் அபராதமா? என்ன நடக்கிறது யூகேல? ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் என்ற ஒரு வைரஸ் பரவுது. இது ஆடு மாடு பன்றி போன்ற கால்நடைகளுக்கு ஒரு நோய். இந்த இறைச்சிய இல்லாட்டி பாலை நாம குடிப்போமே, ஆனால் அதனால மக்களுக்கு வாரதுக்கு வருதுங்க. அதனால இங்கிலாந்து அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஐரோப்பாவில இருந்து சாண்ட்விச் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, வெண்ணெய், சீஸ் இது எல்லாமே கொண்டு வராதீங்க என்று இதை சொல்றாங்க. இந்த பொருட்கள் தூக்கி எறியப்பட்டு காட்டு, பன்றி, மாடு இவைகளை சாப்பிட்டா கூட இந்த நோய் அந்தந்த கால்நடைகளுக்கு வந்துடுமா. இப்ப இது பெரிய ஒரு நஷ்டமாக இங்கிலாந்து விவசாயிகளுக்கு இருக்குது. வாங்க, வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்டா, தம்ப்நெயிலே பார்த்து தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, யூகேக்கு சாண்ட்விச் எடுத்துட்டு வந்தா இப்படி ஒரு அபராதம் விதிக்கிறதாக இப்போ ஒரு புதிய தகவல் வந்திருக்கு. அதை பத்தி தான் மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம்ன்றதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்து நான் பேசுறேன். இந்த டாபிக் ஒரு வித்தியாசமான டாபிக் தான். சாண்ட்விச், பிரியாணி, மட்டன், அது மட்டும் இல்லாம வெண்ணெய், இது எல்லாமே இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போக முடியாதாம். ஏன் தெரியுமா? கால்நடை நோய் ஒன்று பரவுதாம். அது இங்கிலாந்து அரசாங்கம் இதற்காக தடை ஒன்று விதிச்சிருக்கு. மீறினா 21 லட்சம் ரூபாய் அபராதம். என்னடா இது புது கதையா இருக்குதுன்னு பாக்குறீங்களா? வாங்க இந்த வீடியோவை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, முதல்ல இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்வோம். ஜெர்மன், ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா போன்ற யூரோப் நாடுகள்ல ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் என்ற ஒரு வைரஸ் பரவுது. இது ஆடு மாடு பன்றி போன்ற கால்நடைகளுக்கு ஒரு நோய். இது மக்களுக்கு பரவுமான்னு கேட்டா இல்லைங்க. இது மக்களுக்கு எந்தவித ஒரு ஆபத்துமே இல்லை என்று சொல்றாங்க. அப்ப என்னத்துக்கு இதை தடை விதிக்கிறாங்கன்னு சொன்னா, ஆமாங்க, இந்த இறைச்சிய இல்லாட்டி பாலை நாம குடிப்போமே, ஆனால் அதனால மக்களுக்கு வாரதுக்கு வருதுங்க. அதை சாப்பிட்டாலோ அல்லது அதை பாலை பருகினாலோ அவங்களுக்கும் பரவுமா. இதுதான் இப்பத்த இருக்கிற ஒரு புதிய அப்டேட். அதனால இங்கிலாந்து அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஐரோப்பாவில இருந்து சாண்ட்விச் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, வெண்ணெய், சீஸ் இது எல்லாமே கொண்டு வராதீங்க என்று இதை சொல்றாங்க. இந்த பொருட்கள் தூக்கி எறியப்பட்டு காட்டு, பன்றி, மாடு இவைகளை சாப்பிட்டா கூட இந்த நோய் அந்தந்த கால்நடைகளுக்கு வந்துடுமா. இப்ப இது பெரிய ஒரு நஷ்டமாக இங்கிலாந்து விவசாயிகளுக்கு இருக்குது. இப்போ இங்கிலாந்து இதை என்ன பண்ணி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல இருந்து இந்த பொருட்கள் கொண்டு வர தடை விதிச்சிருக்கிறாங்க. எல்லையில போர்டர் ஃபோர்ஸ் ஆளுங்க இந்த சாண்ட்விச், சீஸ், இறைச்சி எல்லாத்தையும் பிடிச்சு அழிச்சிடுவாங்க. மேலும் நீ ஏன்யா இப்படி கொண்டு வாரா என்று சொல்லி கேட்டு அதுக்கு மேல ஒரு 21 லட்சம் இந்தியன் ருபீஸுக்கு, நான் சொல்றேன் 21 லட்சம் இந்தியன் ருபீஸ் வரைக்கும் அபராதம் விதிப்பாங்க. ஒரு இறைச்சிக்கு ஆசைப்பட்டு, ஒரு சாண்ட்விச்சுக்கு ஆசைப்பட்டு நம்ம 21 லட்சத்தை தொலைக்கலாமா? இது சும்மா சொல்லலைங்க, இது ஒரு சீரியஸான மேட்டர். அதாவது சீரியஸான மேட்டர் என்னன்னு சொன்னா, இந்த தடை ஏப்ரல் 12, 2025 ஆண்டுல ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வீக் ஆகுது. இப்ப நான் மேல வீடியோ போடுறேன்னா நான் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்றதுக்கு இருக்குது. அதாவது ஜெர்மன், ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, ஆஸ்திரியா போன்ற நாடுகள்ல தான் இந்த முதல் தடை வந்துச்சு. இப்ப மொத்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்குமே இந்த ரூல்ஸ் வந்துடுச்சு. ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையான்னு பாக்குறீங்களா? இது கிட்டத்தட்ட ஒரு 2001 ஆண்டு இங்கிலாந்துல இதே ஃபுட் அண்ட் மவுத் நோய் வந்துச்சு. கிட்டத்தட்ட 2000 கேஸ் மட்டுமே இருந்தாலும் 60 லட்சத்துக்கு மேல மாடு, ஆடு, பன்றி எல்லாமே கொன்னு எரிக்கப்பட்டுச்சு. இதனால கிட்டத்தட்ட 8 பில்லியன் நஷ்டம், அதாவது 8 பில்லியன் பவுண்ட் நஷ்டம் ஏற்பட்டுச்சு. விவசாயிகள் பலர் வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க இந்த ஒரு நோய் வந்ததால. இது நான் சொல்றது 2001 ஆண்டு. இப்ப ஐரோப்பாவில இந்த நோய் மறுபடியும் பரவுது. ஜெர்மனில ஒரு கேஸ், அதே மாதிரி ஹங்கேரியில 4 கேஸ் கிட்ட பிடிபட்டது. ஸ்லோவாக்கியால 6 கேஸ் இருக்கு. இதனாலதான் இப்ப இங்கிலாந்து ரொம்ப கவனமாக இருக்கு. இந்த நோய் வந்தா விவசாயம், இறைச்சி ஏற்றுமதி, பால் உற்பத்தி எல்லாமே அடி வாங்கும். அதனாலதான் இந்த ஒரு ஒரு அதிரடி நடவடிக்கையை அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க. என்ற நண்பன் ஒருத்தன் என்னன்னு சொன்னா, லண்டன்ல இருந்து போன் பண்ணான். டேய், நான் ஒரு சீஸ் பேக்கெட் கொண்டு வந்தேன், எல்லையில புடிச்சிட்டு 6 லட்சம் அபராதம் போட்டுருவாங்கன்னு சொல்றாங்கன்னு கதர்னா. இப்படி பல பேர் அறியாம அபராதம் வாங்குறாங்க. அதனாலதான் இந்த வீடியோவே நான் செய்ய வேண்டியதா போச்சு. இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, இங்கிலாந்து எல்லையில போதுமான ஆட்கள் இல்ல. டோவர் துறைமுகத்துல ஒரு மாசத்துல 5.3 டன் இறைச்சி பறிமுதல் பண்ணிருக்காங்க. இதனால
ஆப்பிரிக்கன் ஸ்வைன் ஃபீவர்னு இன்னொரு நோய் பரவாம இருக்கவும் இவங்க கவனமாக இருக்காங்க. சரி, இப்ப நாம லண்டன் போறவங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல gov.uk வெப்சைட்ல இந்த தடையை பத்தி கொஞ்சம் வாசிங்க. நான் என்னதான் வீடியோ போட்டாலும் நீங்களும் உங்களுடைய பங்குக்கு போய் அதை வாசிங்க. சாண்ட்விச், இறைச்சி, பால் பொருட்கள் எதுவுமே பேக்ல வச்சு கொள்ளாதீங்க. அப்படி வச்சா அபராதம் வந்தா நீங்க ட்ரிப்புக்கு செலவழிச்சதை விட இந்தியன் ரூபீஸ் 21 லட்சம் ரூபாய் அபராதம் கட்ட வேண்டி இருக்கும். இதுதான் இப்பத்த இருக்கிற நிலைமை. இன்னொரு டிப்ஸ் என்னன்னு சொன்னா, சாக்லேட், பிஸ்கட், கேக் மாதிரி பொருட்களை எடுத்துட்டு போகலாம். ஆனா முன்னாடியே செக் பண்ணி கொள்ளுங்க. இதுதான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துல நான் இந்த வீடியோவை எடுத்தேன். ஒரு இறைச்சிக்கு ஆசைப்பட்டு 21 லட்சத்தை இழந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் இதை பத்தி பேசல, எந்த ஒரு யூடியூப்லயும் பெருசா இதை பத்தி பேசல. டிசீஸ் வருதுன்னு தான் சொல்றாங்களே தவிர அவங்க தானே வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊர்கள்ல இருந்து திருப்பி லண்டனுக்கு வாரோம். அப்ப நம்மளுக்கு இதை தெரிஞ்சு கொள்ளணும். நைஸா பதப்படுத்தப்பட்ட இறைச்சியோ இல்லாட்டி சீஸோ எதையோ யூரோப் நாடுகள் இருந்து வாங்கிட்டு வந்துடாதீங்க. போர்டர் ஆபீஸ்ல எல்லாத்துலயும் இதை பிடிச்சிட்டு மாட்டினீங்கன்னு சொன்னா 21,000, அதாவது 21 லட்சம் இந்தியன் ரூபீஸ் சொன்னாலும் 21,000 பவுண்ட்ஸ் கிட்ட ஃபைன் கட்ட வேண்டி வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும், எல்லா இறைச்சியுமே நம்ம வெயிட் ரோஸா இருக்கட்டும், லிட்டிலா இருக்கட்டும், அஸ்டாவா இருக்கட்டும், இங்க இருக்க எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் இந்த பொருட்கள் எல்லாமே இருக்கு. அங்க ஒரு ஸ்பெஷலா அங்கத்த சுவிஸ் இறைச்சியில ஒண்ணுமே ஸ்பெஷலா இருக்கு. கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். என்றாலும் அதை ஆசைப்பட்டு அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்க. ஏன்னா இப்ப அங்க சாப்பிடுறதுமே ஒரு பிரச்சனையா இருக்குது. ஏன்னா நிறைய இடங்கள அதை இப்ப பேன் பண்ணி கொண்டு வராங்க. எங்க பரவுதுன்னு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு நாம ஃபிஷ்ஷை யூஸ் பண்ணலாம். மீன்ல இந்த அது பிரச்சனை எதுவுமே இல்ல. மீன், அதாவது சீ ஃபுட் ஐட்டங்கள்ல யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு 3 மாசத்துக்கிட்ட இறைச்சியே சாப்பிடாதுங்க. ஏன்னா இறைச்சி சாப்பிடாதான் இந்த பிரச்சனை வரும். இறைச்சியை சாப்பிடாம தவிச்சோம்னு சொன்னா இந்த பிரச்சனைக்கு வர்றதுக்கு எந்த வித இதுவுமே இல்ல. ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டாங்க. நான் வீடியோ க்ளோஸ் பண்றதுக்கு முன்னுக்கு ஒன்னு சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன வீடியோ கொஞ்சம் பேர் பாக்குறீங்க, ஆனா அதுல 80 விதமானாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்றதால ஒன்றுமே குறைய போறது இல்லைங்க. எல்லாம் ஒண்ணு எனக்கு ஒரு கவுண்ட் ஒன்று எதிராகும். இப்போ ஒரு 61,000 62,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. இந்த வருடத்துக்குள்ள எப்படியாவது ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தொடரணும் தான் எனக்கும் ஆசை. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கேன். இப்ப கடந்த ஒரு 3 ஆண்டுகள்லாம் கிட்டத்தட்ட 700 வீடியோ கிட்ட நான் போட்டுட்டேங்க. அதை ஒவ்வொரு நாள் வீடியோ செய்யறது ஏசப்பட்ட விடையாது கிடையாது. அதை கண்டென்ட் ஆராய்ச்சி செய்யணும், அதுக்கு வீடியோ எடிட் பண்ணணும், கண்டென்ட் ரிசர்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் வீடியோ போடணும், அதை எடிட் பண்ணணும், பப்ளிக் பண்ணணும், சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணணும். அப்படி நிறைய ஒரு கான்செப்ட் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் உங்களோட சப்போர்ட் தாங்க முக்கியம். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் நான். See you on another video. Cheers மக்களே.